ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை ஏடிகே வாய்ஸ் ஓவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கும் போல் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிரீட்டிங் கார்டெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. பார்த்தா அவன் இன்னொரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் மனசொடைஞ்சு போயிடுவாங்க. அவங்க தான் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களே, அதனால் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு போதையில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு பீச் சைடு தான் நடந்து போயிட்டுருப்பாங்க. அங்கே வேற தனித்தனியாக ஒரு பையன் நின்றுட்டு இருப்பானா, அவனை பார்க்கக்குள்ள அவங்க லவ் பண்ண பையன் தான் அங்கே நின்றுட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுறதுக்காக போவாங்க. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோவும் கூட. அவங்ககிட்ட நேராக போய் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போதையிலே சொல்லுவாங்களா. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவுமா, நீங்கள் போதையில் இருக்கீங்க நல்லா தெரியுது, நீங்கள் தேடி வந்த பையனை நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆனாலும் நம்ம ஹீரோயினியா எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தடிக்கி விட நம்ம ஹீரோ தாங்கி பிடிக்க நம்ம ஹீரோயினியா ஃபர்ஸ்ட் கிஸும் நம்ம ஹீரோவை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயினியா ஒரு ஃபுட் லாகராக இருப்பாங்க. இருக்கிற எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி அவங்க பேஜில் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி எழுதி போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. முக்கியமாக அவரோட ரெஸ்டாரண்ட்ல அதிகமான டெசர்ட் தான் தயாரிச்சிட்டு இருப்பாங்க. அதுலேயும் மிஸ் மியூன்ற ஒரு டெசர்ட் தான் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கும். இதை கேள்விப்பட்ட நம்ம ஹீரோயினியா அதை எப்படியாவது நம்ம டேஸ்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோட ரெஸ்டாரண்ட்டுக்கே கிளம்பி வருவாங்க. அங்கே வந்து பார்த்தா எல்லா டெசர்ட்டுமே தீர்ந்துருக்கும். அந்த மிஸ் மியூன்ற அந்த டெசர்ட் மட்டும்தான் இருக்குமா. இது எனக்கு ஒன்று வேணும். நம்ம ஹீரோயினியா இந்த டெசர்ட்டை செஞ்சது யாரு அப்படின்னு கேட்கும்குள்ள அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க 4 பசங்களுமா எங்கள் பாஸ் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யாருடா நம்மளை விசாரிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எட்டி பார்ப்பாரு. பார்த்தா ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோவை தான் நம்ம ஹீரோயினிக்கு யாருன்னே தெரியல. ஏன்னா அவங்க அன்னைக்கு போதையில எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதனால எனக்கு இது ஒன்று வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிட்டு அந்த ரிவ்யூவை வந்து அவங்க பேஜில் போட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவுமா, நீங்கள் ரொம்பவே நல்ல ஆர்டிக்கல் எழுதுறீங்க, நிஜமாவே இதை சாப்பிட்றதுக்கு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னும் போது ஆமாம் இதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ என்ன கேட்பாருனா, என்ன உங்களுக்கு தெரியலையா, என்ன யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னும் போது இல்லையே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று இந்த டெசர்ட்டை எப்படி செஞ்சீங்கன்னு மட்டும் எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா, அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் கேளு, நீ தயவு செஞ்சு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாஷாக திட்டிட்டு போயிடுவார். நம்ம ஹீரோயினுமா, என்னடா இது இவன் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கான், இன்னமும் லூசு மாதிரி பேசிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம ஹீரோயினுமா அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஹீரோவை பார்க்கறதுக்கு தான் அழகாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் மாதிரி இருக்கான், ஆனால் பித்துக்குழி மாரி நடந்துக்கிறான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோனோட அக்காவுமா என்னாச்சு அப்படின்னும் போது இந்த டெசர்ட்டை எப்படி செஞ்சீங்கன்னு தான் கேட்டேன், அதுக்கு என்னம்மா என்ன தெரிஞ்சுட்டு வா அப்புறம் தான் இதெல்லாம் சொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க்கா அப்படின்னும் போது அவனை பற்றி நம்ம என்னடி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் இனிமேல் அவனை இன்டர்வியூலாம் எடுக்க போக மாட்டேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோனோட அக்காவுமா, உனக்கு ஏற்கனவே வேலை இல்லைன்ற விஷயமே நம்ம வீட்டுக்கு தெரியாது, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபுட் லாகராக இருக்குன்ற விஷயமும் தெரியாது, நீ இந்த மாரி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதம் ரெண்டெல்லாம் உன்னால் கட்ட முடியும், அதனால் அவனை இன்டர்வியூ எடுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க ஒரு க்யூட்டான ஒரு பையனும் வருவான். அவன் பேர் ரூரு தான், நம்ம ஹீரோனோட அக்கா பையன் தான். அவங்கள்ட்டெல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நம்ம ஹீரோவை பார்க்க போவாங்க. ப்ளீஸ் அந்த டெசர்ட்டை மட்டும் எப்படி செஞ்சீங்க, ஏதாவது இதுக்கு பின்னாடி லவ் ஸ்டோரி இருக்கா சொல்லுங்களேன் அப்படின்னும் போது அது சீக்ரெட் தான், ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். நம்ம ஹீரோயினுமா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவன் கூட யாராவது அக்கா தங்கச்சி ஏதாவது பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாஸ் தான் இவரோட அக்காவுமே. நேராக அவங்கள்ட்ட போயிட்டு உங்கள் தம்பியை இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்கள் மேடம் அப்படி இப்படின்னும் போது சரி ஓகே நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மறுநாளே நம்ம ஹீரோவை பார்க்க வந்துட்டு இப்போ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இன்டர்வியூ கொடுத்துதான் ஆகணும், உங்கள் அக்காவே கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது சரி வா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, இந்த டெசர்ட்டை நீங்கள் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு, அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்லுவார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த லைஃபே பிடிக்காம வெறுத்து போய் ஒரு பீச் சைடு தனியாக நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு பொண்ணு போதையிலே வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா, அவளுக்காக மட்டும்தான் இந்த டெசர்ட்டே நான் ஆரம்பித்தேன், அவளுக்காக தான் இந்த மிஸ் மியூன் அப்படின்ற ஒரு டெசர்ட்டும் செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஹீரோ. அப்படியே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னும் போது அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கல, அவளை நான் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார். இதெல்லாம் நம்ம ஹீரோயினி அவங்க பேஜில் ஒரு ஸ்டோரி மாதிரி போடுவாங்க. அது பயங்கர ஹிட் ஆகிடும். இதுக்கப்புறம் என்னாச்சு இந்த கதையில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினுமா நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்கக்குள்ள அதுக்கப்புறம் தான் நான் அன்னைக்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேனே அப்படின்னும் போது சரி நீங்கள் மீட் பண்ண இடத்துக்கு என்னை கூட்டு போக முடியுமா, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான் ரூம் அவைலபிளாக இருக்கும், ஹீரோவுக்கு ரூம் இருக்காது. அதனால ஹீரோ நான் கார்லேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மட்டும் ஹோட்டல்லே விட்டு வந்துடுவார். அன்னைக்குன்னு பார்த்து செமையாக மழை பெய்யும். இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினா என்ன இவன் மட்டும் தனியாக காரில் இருக்கானே, இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடையை வேற எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து நம்ம ஹீரோ பக்கத்துலேயே உட்காரும் போது ஹீரோவா இப்போ எதுக்கு இந்த மழையில் நீங்கள் வந்த அப்படின்னும் போது இல்லை ரொம்ப மழை பெஞ்சிச்சா, அதனால தான் காரில் எப்படி நீங்கள் ஸ்டே பண்ண முடியும், அதனால தான் ஹோட்டலுக்கே கூட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னும் போது சரி ஓகே எத்தனை குடம் எடுத்துகிட்டு வந்த
வந்த அப்படின்னும் போது ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன். வெளில பாரு எப்படி மழை பெய்யுது, இந்த ஒரு கொடையில் 2 பேரும் எப்படி போகிறது, ஒன்று இந்த கொடையில் நீயே அங்கே போயிடு, இல்லைன்னா இங்கேயே ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் கார்லேயே உட்காந்து தூங்கிடுவாங்க. காலையில் எழுந்து பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம், எங்கடா போனவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது எதுக்காப்பில் ஒரு வண்டி வரும். அதில் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. அதில் வந்து அந்த வண்டிக்காரருமா, கப்பிள்ஸாக வந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேணாமா, இந்த மாதிரிலாம் மாட்டிப்பீங்களா அப்படின்னும் போது நாங்கள் ஒன்றும் கப்பிள்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லுவாங்க. கப்பிள்ஸ்லாம் இல்லையா, அப்போ ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமா அந்த பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கலில் படிச்சிருக்கேன், நம்ம ஒரு விஷயம் நமக்கு ஏற்கனவே நம்ம லைஃப்பில் நடந்து அதை மறந்து போயிருந்தா அதே இடத்துல என்ன பண்ணமோ அதை பண்ணும்போது நமக்கு ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை எடுத்து நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுப்பாரு. நம்ம ஹீரோயினுமா அந்த பூ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு மோந்தெல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் உங்களுக்கு ஞாபகமே வரும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போதையில் நாம தான் இவங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணோமா, அப்போ நமக்காக தான் அந்த மிஸ்மியூன்ற ஒரு டெசர்ட்டே செய்ய ஆரம்பிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உனக்காக மட்டும்தான் அந்த டெசர்ட்டே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி ஊருக்கே வந்துடுவாங்க. வந்ததுமே அவங்க 2 பேருக்குமே அட் அ டைமில் ஃபோன் வரும், இந்த மாதிரி ஒரு குட்டி பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போவாங்க ஏர்போர்ட்டுக்கு. போயிட்டு நம்ம ஹீரோயினியா, டே நீ எதுக்குடா தனியாக இங்கே வந்த அப்படின்னும் போது, இல்லை அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால அம்மா தான் இங்கே அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவுமா, வா ரூரு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்குள்ள நம்ம ஹீரோயினியா, ஹலோ நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு ரூருவை கூட்டு போகிறீங்க அப்படின்னும் போது, எனக்கு ஏற்கனவே ரூருவை தெரியும், அவனை என்னதான் பார்த்துக்க சொன்னாங்க, அதனால தான் அவன் இங்கே வந்திருக்கான்னும் போது, அவன் ஃபர்ஸ்ட் என்னோட அக்கா பையன், நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஹீரோயினி. ஆனால் நம்ம ரூரு குட்டி பையன் என்ன சொல்வானா, நான் பொண்ணுங்க கூடலாம் தங்க மாட்டேன், பசங்க கூட தான் தங்குவேன், அதனால நான் ஹீரோ கூடயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூடயே போயிடுவான். நம்ம ஹீரோவுக்கும் ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினியை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த ரூருவை பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக அவளை வர சொல்லுவா. நம்ம ஹீரோயினி வருவா. வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரூருக்கு ரொம்ப பசிக்கும் போல், எனக்கு ஏதாவது செஞ்சு தரியா, எனக்கு பசிக்குது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடே செய்ய தெரியாது, ஆனாலும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வந்து கொடுப்பாங்க. அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ரூருக்கு வயிறு வலி வேற வந்துடும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனியா பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகக்குள்ள அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ரூருக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு, அதனால தான் அது கூடயே சேர்ந்து வயிறு வலியும் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சரியாயிடும் அப்படின்னுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம கொடுத்த சாப்பாடுனால தான் இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சோன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. நம்ம டாக்டர் என்ன சொல்லுவானா, அவனுக்கு ஏற்கனவே சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் வயிறு வலியும் வந்திருக்கு, மற்றபடி நீங்கள் கொடுத்த சாப்பாடுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டோம்னா நம்ம ஹீரோயினுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும். அங்கேருந்து வர ஒரு நர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குட்டி குழந்தை இவங்களோட குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு இந்த காலத்தில் இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம ஹீரோவுக்குமா ஏதோ பழசெல்லாம் ஞாபகம் வந்த மாதிரி தலையை பிடிச்சிட்டு நிற்பாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினியா, என்னாச்சு உனக்கு, எதுக்கு தலையை பிடிச்சிட்டு நிற்கிற அப்படின்னும் போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூருவை பார்க்க போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நம்ம தனித்தனியாக இருந்தால் ரூருவை பார்த்துக்க முடியாது, நம்ம 2 பேரும் ஒரே வீட்டிலே இருந்து பார்த்துக்கலாமா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினி ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோவை பார்ப்பாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடு நாளைக்கு வரும். தேங்க்யூ.